சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் திருச்சியில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் அம்பேத்கரை பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது, அம்பேத்கர் என்பதற்கு பதில் கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என சட்டமேதை அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன், இளம் சிறுத்தைகளின் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அரசு மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சதீஷ், மாரியப்பன், கஸ்தூரி, செல்வகுமார், இனியவன், பிரபு, மணிகண்டன், ஞானம், முத்து, சேகர், ஆல்பர்ட் ராஜ், சகாயம், மீரான், பீர் முகமது, ரவிச்சந்திரன், விஜயன், மகளிர் அணி நிர்வாகி கஸ்தூரி உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்பாக நாடாளுமன்ற அவையில் மைய அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதை தவிர்த்து ஒரு தடவை கடவுளை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும், அம்பேத்கரை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்கிற அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற விதத்தில் மைய மண்டபத்திலே அவர் பேசியிருக்கிறார். அந்த பேசிய விதம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கிற விதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கிற விதமாகவும் இது இருக்கிறது. இந்த போக்கு என்பது மனு தர்மத்தையும் மனுஸ்ருதியையும் இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துகளை மாற்றிவிட்டு மனு தர்மத்தை உள்ளே திரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இது இந்திய திருநாட்டுக்கு மிக பெரும் பேர் ஆபத்தாக இன்றைக்கு விளைந்திருக்கிறது.